Hi, hello everyone, welcome back to my channel Cloud SaaS. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சேம் பீரியட் லாஸ்ட் இயர் வெர்சஸ் பேரல் பீரியட். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே வந்து பவர் பிஐல எப்படி யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு உண்டான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா எல்லா இன்டர்வியூவில், அதாவது மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூவில் இந்த ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ப்ளஸ் கான்ஃபிடென்ட்டாகவும் பதில் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 2 டேபிள்ஸ் இருக்குது. ஓகே, ஒன்று ஃபேக்ட் டேபிள், இன்னொன்று டைமென்ஷன் டேபிள். டைமென்ஷன் டேபிளில் டேட் மட்டும் தான் இருக்குது, அண்ட் ஃபேக்ட் டேபிளில் டேட்டாஸ் இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டு டேபிளும் காமனாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற காலம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டேட். ஓகே, தென் ரிப்போர்ட் வியூவாங்க. இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஃபைன். இப்போ இந்த டேபிளில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பர்ச்சேஸ் டேட் ஃப்ரம் டேட் டேபிள், அதாவது டைமென்ஷன் டேபிள் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஓகே, நான் வந்து ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து இப்போது டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு மெஷர் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே ஃபேக்ட் டேபிளில் ரிஜிஸ்ட் ரைட்ஸை கிளிக் பண்ணிட்டு நியூ மெஷர் கொடுங்க. ஸோ மெஷர் நேம் வந்து டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். சம் ஆஃப் ப்ரைஸ். ஸோ இப்போ சம் ஆஃப் ப்ரைஸ் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் காலம் இருக்கு இல்லையா ஃபேக்ட் டேபிளில், இதோட டோட்டல் வேல்யூ இந்த மெஷரில் உங்களுக்கு ப்ரைஸ் ஆகும். ஓகே, நான் இப்போ கமிட் கொடுத்துறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் மெஷர் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த மெஷர் கொண்டு வந்து அப்படியே ட்ராக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ கண்டெக்ஸ்டில் உங்களுக்கு என்ன இருக்குது, டே வைஸ் உங்களுக்கு டோட்டல் சேல்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. கரெக்டாக அப்போது 1st January 988.92, 2nd January 2005 ஓகே, ஸோ இந்த மாதிரி டே வைஸ் உங்களுக்கு ஃபில்டர் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மெஷர் கிரியேட் பண்ண போகிறேன். நியூ மெஷர் நேம் பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயர். ஓகே, ஸோ ஈக்குவல் டு, ஸோ பார்த்தீங்கன்னா கால்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கால்குலேட் ஃபங்க்ஷனில் எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல் சேல்ஸ் அதாவது ப்ரைஸ் எடுக்க போகிறோம். கரெக்டாக, ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண மெஷர் நம்ம இங்கே அப்படியே கால் பண்ணிக்கலாம் இந்த மெஷர். ஓகே, ஸோ டோட்டல் சேல்ஸ் கமா ஆல்ட் என்டர் கொடுத்துட்டு சேம் பீரியட் லாஸ்ட் இயர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனே இருக்கும் உங்களுக்கு பாபி. ஓகே, ஸோ இந்த சேம் பீரியட் லாஸ்ட் இயர் ஃபங்க்ஷன் கொடுத்தவங்க உங்களுக்கு என்ன கேட்குது, டேட்ஸ் கேட்குது. கரெக்டாக, ஸோ அந்த டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமென்ஷன் டேபிள் இருக்கிற டேட் வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ டேட் ஃப்ரம் ஃபேக்ட் டேபிள் கிடையாது, டைமென்ஷன் டேபிள், டேட் டேபிள். ஓகே, ஸோ கொடுத்துட்டு அப்படியே க்ளோஸ் கொடுத்துருங்க. கேல்குலேட்டுக்கும் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம், தென் கமிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர் கிரியேட் ஆகிடுச்சு. அப்படியே நான் என்ன பண்ணுறேன், இந்த மெஷர் கொண்டு வந்து இந்த இடத்துல நான் ட்ராக் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் பீரியட் லாஸ்ட் இயர் மெஷர் நீங்கள் கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஏன் இங்கே எல்லாம் பிளாங்காக இருக்குன்னா இப்போது 1st January 2022 இருக்கும். கரெக்டாக, ஸோ இதே 1st January 2023 இந்த 1st January வேல்யூ அங்கே இருக்கும். அதாவது 988.92ங்கிற வேல்யூ வந்து 1st January 2023 உங்களுக்கு பேச இருக்கும். ஏன்னா அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட யூசேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 988.92 ஃபார் 1st January 2023. கரெக்டாக, ஸோ இப்போ சேம் பீரியட் லாஸ்ட் இயர் அப்படின்னு வரும்போது அந்த டேட்டில் ப்ரீவியஸ் இயர் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் ஆகும். ஓகே, இப்போ January 2க்கு 2517.06. கரெக்டாக, ஸோ இது நம்ம கிராஸ் செக் பண்ணிடலாமா? ஓகே, பார்த்தீங்கன்னா 2517.06. ஓகே, இதுதான் சேம் பீரியட் லாஸ்ட் இயர். இப்போ இன்னொரு மெஷர் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரல் பீரியட் அப்படிங்கிற மெஷர் நேமே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல அகைன் வி ஹேவ் டு யூஸ் கால்குலேட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ கால்குலேட், இப்போ எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் சேல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதே மெஷர் தான். ஸோ டோட்டல் சேல்ஸ் கமா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன, ஸோ ப்ரீவியஸ் மெஷருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், சேம் பீரியட் லாஸ்ட் இயர் ஃபங்க்ஷன். கரெக்டாக, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேரல் பீரியட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்ஸ், நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் அண்ட் இன்டர்வல். ஓகே, ஸோ டேட்ஸ்க்கு நம்ம இந்த டைமென்ஷன் டேபிள் வந்து டேட் வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, டேட் ஃப்ரம் டைமென்ஷன் டேபிள். ஓகே, தென் கமா நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ். ஸோ இப்போது சேம் பீரியட் லாஸ்ட் இயரோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம 12 months ரிவர்ஸ் எடுக்கணும், மீன் 12 months பேக் பீரியட் எடுக்கணும். கரெக்டாக, அப்போது -12 அப்படிங்கிறத லாஸ்ட் இயர் உங்களுக்கு கொடுக்கும். கமா மந்த், ஏன்னா 12 monthங்கிறது மந்த் தான் வரும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அகைன் கால்குலேட் ஃபங்க்ஷன் பேக்னு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் கமிட் கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேரல் பீரியட் அப்படிங்கிறத மெஷர் கிரியேட் ஆகிடுச்சு. இதை வந்து நான் அப்படியே செலக்ட் பண்ணி இதில் ட்ராக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரல் பீரியட் அப்படிங்கிற இதுவும் வந்துடுச்சு. இப்போது இதோட நம்ம கிராஸ் பண்ணலாம் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, இங்கே பாருங்கள் 162,918.62 அப்படிங்கிறத டோட்டல் வேல்யூவாக உங்களுக்கு ஷோ ஆகிருக்கு. ஓகே, உங்களுக்கு இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, உங்களுக்கு இங்கே டே வைஸ் இருக்குது, ஆனால் இதே உங்களுக்கு வந்து இங்கே மந்த் வைஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அதை நம்ம கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே டேன்னு இருக்கு, அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே கூட ரிமூவ் பண்ணலாம்.
டேவை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். இப்போ என்ன உங்களுக்கு மந்த் வைஸ் டோட்டல் தான் நமக்கு வரும். கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 162 918.62. ஸோ அதே மாதிரி தான் 162 918.62. பிப்ரவரி பார்த்தீங்கன்னா 90,360.20 90,360.20. ஓகே, ஸோ இதுதான் ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். ஸோ சேம் பீரியட் லாஸ்ட் இயருங்கிறது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டேட்டில் ப்ரீவியஸ் இயர் என்ன இருக்குது அப்படிங்கிறத டே வைஸாகவும் எடுக்கலாம், மந்த் வைஸாகவும் எடுக்கலாம். பேரல் பீரியடுங்கிறது உங்களுக்கு டே வைஸ் உங்களுக்கு வேல்யூ வராது, மந்த் வைஸ் மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ இதுதான் ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து இன்டர்வியூவில் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.